கிறிஸ்பியான இனிப்பு பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா, துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு வெல்லத்தை தண்ணியில் சேர்த்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இனிப்பு பணியாரம் செய்ய நான் கேஸ்ட் அயர்ன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கனமான பணியாரக்கல்லை நான் எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதனால ஆல்ரெடி ப்ரீ சீசன்னால எனக்கு அவ்வளோ வேலை இல்லை. லோ ஃப்ளேமில் நிறைய நெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை 1 by 1 ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய நெய் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கேஸ்ட் அயர்னில் செய்கிறதுனால நல்ல முறுமுறுன்னு சூப்பரான டேஸ்ட்டான இனிப்பு பணியாரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.